நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. விவிலியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வங்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் கடுமையாக எச்சரிக்கிறார். செல்வத்தை கையாளுவதை பற்றி மிகவும் கவனமாக இருக்க சொல்லி நம்மை எச்சரிக்கின்றார். ஏனென்றால் செல்வம் ஒரு மனிதனை தவறான பாதையில் வழிநடத்தக்கூடும். செல்வம் ஒரு மனிதரிடத்தில் குவிந்து காணப்படுகிற போது அவன் கடவுளை மறந்து விடுவான். எவரிடத்தில் செல்வம் இருக்கிறதோ அவரிடத்தில் செருக்கு இருக்கும், ஆணவம் இருக்கும், அகங்கார போக்கு இருக்கும். எனவே செல்வத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு விழிப்புணர்வை தந்து கொண்டே இருக்கிறார். இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தியும் கூட. எந்த வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. இரு தலைவர்கள் என்பது கடவுள், இந்த உலகம். இந்த உலகம் எனும்போது செல்வம், சொத்து, சுகம், பதவி, பட்டம், அதிகாரம், புகழ் இவையெல்லாம். எந்த தலைவரும் இவை இரண்டிற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். யார் கடவுளின் பக்கம் இருக்கிறார்களோ அவர்கள் செல்வத்தின் பின்னாக ஓட மாட்டார்கள், செல்வத்தை தேடி அலைய மாட்டார்கள். செல்வம்தான் வாழ்க்கை என்று சொல்லி தங்களுடைய கவனம் முழுவதையும் அந்த செல்வத்தை நோக்கி செலுத்த மாட்டார்கள். ஒருவேளை கடவுள்தான் என் வாழ்க்கையில் முக்கியம் என்று நினைக்கிற ஒரு மனிதர், அவரிடத்தில் செல்வம் இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், பதவி, பட்டம், அதிகாரம் இருந்தாலும், புகழ் இருந்தாலும் கூட அவர்கள் இறைவனை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை வாழ்வார்கள். நான் அனுபவிக்கின்ற எல்லாமே எனக்கு இறைவன் கொடுத்த கொடை என்று சொல்லி இறைவனை குறித்து மகிழ்ச்சி அடைந்து இறைவனை பெருமைப்படுத்துவார்கள், இறைவனை முதன்மைப்படுத்தி வாழ்வார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு இருக்கிற திறமை, நமக்கு இருக்கிற புகழ், பதவி, பட்டம், அதிகாரம், செல்வம் இவை எல்லாம் இறைவனுடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்துகிறோமா? இது எல்லாமே இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற கொடை என்பதை நாம் உணர்கிறோமா? இறைவனுடைய அருளினால் இவை அனைத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எனவே எனக்கு மிகுந்த கடமை உணர்வு இருக்கிறது என்பதை நான் நினைத்து பார்த்ததுண்டா? சிந்திக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் சகோதர சகோதரிகள். இறை வார்த்தை தெளிவாகவே நமக்கு சொல்கிறது, நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு பக்கத்துலதான் நாம இருக்கணும். ஒண்ணு கடவுள் பக்கம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தின் பக்கம் நிற்க வேண்டும். உலகத்தின் பக்கம் என்றால் அது சாத்தானின் பக்கம், அது தீயோனின் பக்கம், தீய நாட்டங்களின் பக்கம். நாம் இறைவனின் பக்கம் என்றால் பரிசுத்தவான்களாக, நேர்மையாளர்களாக, நீதி உள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, இரக்கமிக்கவர்களாக, கனிவு கிடைத்தவர்களாக நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும். உலகத்தின் பக்கம் நாம் நிற்கிறோம் என்றால் நம்மிடத்தில் போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், வஞ்சனை இருக்கும், கோப உணர்வுகள் அதிகமாக இருக்கும், பணத்தின் மீது ஆசை இருக்கும், பதவி வெறி அதிகமாக வந்துவிடும். பிறரை மட்டப்படுத்த வேண்டும், பிறரை தாழ்த்த வேண்டும், பிறரை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணங்கள் மிகுந்து காணப்படும். மிகுந்த கவனத்தோடு, எச்சரிக்கையோடு வாழ வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே. பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர் என்கிறது இறைவார்த்தை. அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளர்களாக காட்டிக் கொள்கிறீர்கள், கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். மிக மிக அற்புதமான வார்த்தை அது. கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நான் யார், நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன், என் பணிகள் என்ன,
என் செயல்பாடுகள் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அவர் அறியாதது ஒன்றும் இல்லை, அவருக்கு புரியாதது ஒன்றும் இல்லை. அவருடைய ஞானத்திற்கு எல்லாம் வெளிப்படுகின்றது. கடவுள் பார்வையில் நம்மை மறைத்துக் கொண்டு அவரை ஏமாற்றுகிறவர்களாக நாம் ஒருபோதும் இருக்க முடியாது. கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். எனக்கு இவையெல்லாம் கடவுள் கொடுத்தது என் திறமை, என் சொத்து, என் வசதி வாய்ப்புகள், என் பதவி, என் அதிகாரம், புகழ், இவையெல்லாம் எனக்கு தந்த கொடை என்று ஒரு மனிதன் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவாரானால் அவர் கடவுளுடைய திருவுளத்தை தன் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இதெல்லாம் நான் உழைச்சது, நான் சம்பாதிச்சது, என் திறமையால வந்தது, ஏன் அப்பா சேர்த்து வச்சது என்கிற பெருமையும் புகழும் ஆணவமும் அகங்காரமும் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது என்றால் இறைவார்த்தை சொல்கிறது, நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பானதாகும். அன்பு சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் கூட பெங்களூருவுக்கு நான் திருப்பலிக்கு வந்திருந்த போது ஒரு வீட்டிற்கு என்னை அழைத்திருந்தார்கள். அந்த வீட்டில் சென்று நான் ஜெபம் செய்துவிட்டு அவர்களோடு ஒரு சில மணித்துளிகள் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னது, ஃபாதர், எங்க வீட்டுல குருவானவர்களுக்கு என்று தனி ஒரு அறை உண்டு. எப்பொழுது வேண்டுமானாலும் யாராவது வெளியிலிருந்து குருவானவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு நாள் இங்கே தங்கிக் கொள்ளலாம், அவருடைய பணிகளை செய்யலாம், அருகில் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று வரலாம். அதற்காக நாங்கள் எப்பொழுது வீடு கட்டினாலும் அந்த இடத்தில் குருவானவர்களுக்கு என்று ஒரு அறையை தனியாக வைத்திருப்போம் என்று சொன்னார்கள். மிக வசதியான ஒரு குடும்பம், நல்ல பெயரோடு மதிப்போடு புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். பங்கில் கூட ஏதாவது குருவானவர்கள் வருகிறார்கள் என்றால் பங்கு தந்தையே இந்த குடும்பத்திற்கு சென்று அந்த இடத்தில் தங்குவதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் அதை நாம் பார்க்கிறோம். பவுலடிகளார் பல இடங்களுக்கு செல்கிறார். அந்த இடத்தில் அவருக்கு உணவு வேண்டும், தங்குவதற்கு இடம் வேண்டும், பணி செய்வதற்கான சூழ்நிலை வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஊராக, இடமிடமாக அல்லது நாடுகள் தோறும் அவர் சென்று வருகிற போது அவருக்கு உதவி செய்வதற்கு பல நல்ல உள்ளங்கள் இருந்தார்கள். அவருக்கு உணவு கொடுப்பதற்கு பலர் இருந்தார்கள். தங்குவதற்கு இடமளிப்பதற்கு பல நல்ல குடும்பங்கள் இருந்தது. இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இவர்களின் வழியாக பவுலடியாருக்கு உதவி செய்தார். அதனால் பவுலடிகளார் அவர்கள் எல்லோருக்கும் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக வாழ்த்து கூறுவதை பார்த்தார். பல நிலைகளில் சபை வளர்வதற்கும் ஆண்டவருடைய பணியை அறிவிப்பதற்கும் பல நல்ல உள்ளங்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் வாழ்த்து கூறுகிறேன், அவர்களை பாராட்டுகிறேன், கடவுள் முன்னிலையில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளை, கடவுள் நமக்கு தந்திருக்கிற எல்லா கொடைகளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிற நன்றிமிக்க நல்ல உள்ள படைத்தவர்களாய் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது கடவுளுடைய அருளை, ஆசீரை, அவருடைய பாதுகாப்பை, வழிநடத்துதலை அன்றாடம் நம் வாழ்வில் உணரலாம். ஆமென்.